சரி, இன்றைக்கு ஆரம்பம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் படிச்சுட்ருக்கிறோம். கிட்டத்தட்ட 9 வாரங்களாக நம்ம பார்த்துருக்கிறது என்னென்னா, பழைய உடன்படிக்கையும் புது உடன்படிக்கையும் குறித்து ஆழமாக படித்தோம். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் குறித்து ஆழமாக படித்தோம். அதில் என்னென்ன கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து ஒவ்வொரு பகுதிகளாக சிந்தித்து பார்த்தோம். அப்போ இன்றைக்கு என்னென்னா, அதையும் நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி இந்த தொடர்ந்து வருகிற இந்த போதனையை நம்ம இன்றைக்கு நிறைவு செய்வோம். இதுவரைக்கும் என்னென்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிட்டோம்னா, கொஞ்சம் எல்லாமே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, தேவன் எல்லாவற்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார்னு வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காலகட்டங்களுக்காக என்ன அவர் குறித்து வைத்திருக்கிறார் இந்த பூமியில நிறைவேற்றும்படி அப்படிங்கிறத அவர் அந்தந்த காலகட்டங்களில் அதை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். இப்போ ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து விழுந்த பொழுது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே பிளவு வந்தது. உடனே ஆண்டவர் என்ன செய்யலைன்னா, மனுஷனை முழுவதுமாய் அழிக்கலை. மனுஷனை முழுவதும் அழிக்காம மீண்டுமா அந்த மனுஷனை எவ்வாறு தன்னோடு சேர்த்து கொள்வது அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சியில அவர் செயல்படுகிறத பார்க்கிறோம். அது அவருடைய அனாதி திட்டமாக இருந்தது. ஒருவேளை சாத்தான் ஆதாமை ஏவாளையும் பாவம் செய்து விழ பண்ணி இருந்தோம். இப்ப என்ன பண்றார் கர்த்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு காலகட்டம் வரும்பொழுது சாத்தானை முழுவதுமாக பிக்சர்ல இருந்து எடுத்துருவார். எடுத்து சாத்தானை அவனை சேர்ந்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பை கொடுத்து, தேவனுடைய பிள்ளைகளையும் அவரை சேர்ந்தவர்களையும் என்ன பண்ணிடுவார்னா அவரோடு கூட்டி செலுத்திக் கொள்வார். அதற்காக அவர் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருந்தது. ஆதி முதல் இப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த மீட்பின் பணி செய்ய வேண்டியிருந்தது. அதை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமாக திட்டம் பண்ணி அவர் செயல்படுத்தி கொண்டே வர்றதான் நம்ம பார்க்கணும். முதலாவதாக என்ன பண்ணார்னா, நோவாவுடைய காலத்துல முழு உலகத்தையும் அழிச்சு, ஆனா நோவாவுடைய குடும்பத்தை காப்பாற்றினார். ஏன் காப்பாற்றினார்னா, மனித குலம் இருக்கணும், இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர வேண்டும். அப்படி வந்தாதான் என்ன நடக்கும்னா, ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமாக சொன்னார், வாக்குத்தத்தமாக சொன்னார். என்னன்னா, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவான்னு சொல்லி சாத்தானை பத்தி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி, அதாவது மனிதனை உங்களை என்னிடமிருந்து பிரித்த பிசாசானவனுக்கு தண்டனை கொடுப்பேன். தண்டனை கொடுத்து அதை நிறைவேற்றி முடிச்சு என்ன பண்ணுவான்னா, மீண்டுமா என்ன பண்ணுவான், மனித குலத்தை என்னோடு சேர்த்துக் கொள்வேன். அப்ப அதை அவர் நிறைவேற்றி முடிக்கணும். ஏன்னா ஆண்டவர் பொய் சொல்ல முடியாது. மனம் மாற அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்ல அவர் மனுபுத்திரன் கிடையாது. அப்போ அதை எப்படி அவர் நிறைவேற்றினார் அப்படிங்கிறதான் வேதம் சொல்லும் ஒவ்வொரு காலகட்டத்தில். அப்போ முதலாவதாக என்ன படித்தோம்னா, ஆபிரகாமை குறித்து படித்தோம். ஆபிரகாம் ஏன் கொண்டு வந்தார் ஆண்டவர் பிக்சர்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தேசத்தை உருவாக்க நினைத்தார் அவருக்கு. ஆனா அந்த தேசத்தை உருவாக்கும் பொழுதே அவருடைய இருதயத்தில் இருந்த திட்டங்களை முன்கூட்டியே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துறத பார்க்கிறோம். அதனுடைய ஒரு முக்கியமான விஷயம் தான், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதாவது ஆபிரகாம் செய்த கிரியைகளை அவர் நீதியாக எண்ணல, தேவன் சொல்றத ஆபிரகாம் விசுவாசிக்கிறாரு, அதை அவர் நீதியாக எண்ணி அதை அவனுக்கு நீதியாக கொடுத்துட்டார் முதல்ல. ஆனா பின்னாடி ஒரு தேசமாக வரும் பொழுது அந்த தேசத்தை நிர்வகிக்கிறதுக்கான கட்டளைகள் கொடுக்கணுங்கிறதுக்காக மோசே இடத்துல நியாயப்பிரமாணத்தின் 10 கற்பனைகள், நிறைய கற்பனைகளை அங்க கொடுத்தார். அதை நீங்க கடைபிடித்து நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், இல்லைன்னா சாபம்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் கொடுத்த கட்டளைகள் என்னன்னா, யாருமே 100% கடைபிடித்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒரு கட்டளைகள், அதை பின்பற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடியான ஒரு கட்டளைகள்னு சொல்லி புதிய ஏற்பாடு சொல்லுது. அதனால நம்ம அதை பிடிச்சி ஆசீர்வதிக்கப்படுவோம் அப்படின்னம்னா நமக்கு சாபம் தான் வரும்னு நம்ம படித்தோம். எப்படி நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம்னு பார்த்தோம். எப்படின்னா, நம்ம பின்பற்றுறதுனால அல்ல, விசுவாசிப்பதின் மூலமாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிற்பாடு இயேசு கிறிஸ்து வரும்பொழுது காலம் நிறைவேறினுச்சு. ஒரு காலம் வந்தப்போ இயேசு கிறிஸ்துவே வந்தார். தேவனே ஒரு மனுஷகுமாரனாக
அவதரித்து வந்தார். அவர் என்ன பண்ணார்னா மற்றவர்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். அவர்களுக்கு அவருடைய பாவ மன்னிப்பை வந்துட்டு பாவத்தை காண பலி செலுத்தும்படியாக அவர் மரித்தார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பலிகள் காணிக்கைகள் எல்லாம் இதை குறித்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி பிரதான ஆசாரியர் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் என்னென்ன காரியங்களை நிழலாக கொடுத்துருந்தாரோ அது எல்லாமே இயேசு கிறிஸ்துவில் வந்து நிறைவேறுகிற மாதிரி ஒரு டிசைன், ஒரு காரியத்தை வந்துட்டு அவர் முன்கூட்டியே தீர்மானித்து அதை திட்டம் பண்ணி ஒவ்வொரு காலகட்டங்களில் நிறைவேற்றினதை பார்க்குறோம். அதன்படி பழைய உடன்படிக்கைன்னு என்னன்னா அது மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை, அதுக்கு கீழே வந்த எல்லா காரியங்களும். ஆனா அதற்கு பேஸ் என்னன்னா ஆபிரகாம் இடத்துல தேவன் உடன்படிக்கை பண்ணார். அப்போ ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்தார்னா விருத்த சேதனம் அப்படிங்கிற உடன்படிக்கை கொடுத்தார். என்ன உடன்படிக்கைன்னா உனக்கும் உன் சந்ததிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன் மூலமாக பிறக்கிற ஜனங்களுக்கும் நடுவாக என்னுடைய உடன்படிக்கை என்னன்னா நீங்க வந்துட்டு உங்களுடைய மாம்சத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்க, இரத்த உடன்படிக்கை அது நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் அந்த பழைய உடன்படிக்கை. அப்படி விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணணும்னா நியாயப்பிரமாணம் முழுவதையும் கடைபிடிக்கணும்னு சொல்லி பின்னாடி பவுல் சொல்றாரு. பின்னாடி வந்த இயேசு கிறிஸ்துவே விருத்த சேதனம் உடையவராக தான் யூதராகத்தான் வந்தார். அதற்கப்புறம் இருந்த ஊழியக்காரர்களும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இருந்தவங்க யூதர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாம் சீஷர்கள் எல்லாம் யூதர்களாக இருந்தாங்க. பவுலும் கூட யூதராக தான் இருந்தார், அவரும் விருத்த சேதனம் பண்ணவர். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு விருத்த சேதனம் கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கை சிலுவையில் ஏற்படுத்திட்டார். அந்த உடன்படிக்கை என்ன சொல்லுதுன்னா இயேசு கிறிஸ்து பழைய உடன்படிக்கை முழுவதையும் அவர் நிறைவேற்றி முடிச்சிட்டார். புது உடன்படிக்கைக்குரிய காரியம் என்னன்னா விசுவாசம் தான். ஆபிரகாம் எப்படி தேவனை விசுவாசித்தாரோ அது அவர் நீதியாக எண்ணப்பட்டதோ அதே போல விசுவாசிக்கிற நமக்கும் அதுதான் நீதியாக எண்ணப்படும். இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியே நமக்கு கொடுக்கப்படும். ஏன்னா நம்முடைய பாவங்கள் அவர் மேல போயிடுச்சு, அவருடைய நீதி நமக்கு வந்துருச்சு. அப்படிங்கிறது தான் இந்த புதிய உடன்படிக்கையுடைய தீம். இன்றைக்கு அதுல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்த்து முடிக்க போறோம். அதுக்கு வந்துட்டு நம்ம அடிக்கடி படிச்ச ஒரு வசனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். அது போறதுக்கு முன்னாடி நம்ம வெவ்வேறு காரியங்களை பார்த்தோம். எப்படி மோசேவே ஒரு இயேசு கிறிஸ்து அடையாளமா இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது, அதுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தினால என்ன உண்டா இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஆசரிப்பு கூடாரத்துல பிரதான ஆசாரியனுடைய பணி என்ன, ஆசரிப்பு கூடாரத்துல என்னென்னது எல்லாமே எப்படி புது உடன்படிக்கையை காமிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். போன வாரம் என்ன பார்த்தோம்? போன வாரம் புத்திர ஸ்வீகாரம். புத்திர ஸ்வீகாரம்னு சொல்லி என்ன பார்த்தோம்? அதுல பழைய ஏற்பாடுல என்ன ஒரு காரியத்தை பார்த்தோம்? ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தார். அதாவது ஏசாவை தாண்டி எப்படி யாக்கோபுக்கு போகுது ஆசீர்வாதங்கிறது, சுதந்திர பாகம் எப்படி பின்னாடி வந்தவங்களுக்கு மாறிச்சா, ரெண்டாவது வந்தவங்க அப்படின்னா அதான் அது எப்படி மாறுச்சு, அதனுடைய அர்த்தம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏசா அப்படிங்கிறது எதுக்கு அடையாளம்? பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் வந்த மாம்ச சம்பந்தமா வந்தவங்க இஸ்ரவேல் ஜனங்கள். ஆவியின்படி வருகிற சபை, கிறிஸ்துவின் சபைங்கிறது யாக்கோபுக்கு அடையாளம். எப்படி கிறிஸ்துவின் மூலமாக தாண்டி வருது? ரெபேக்காள் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த இடத்துல நிழலா இருக்கிறாங்க. ஈசாக்கு பிதாவுக்கே ஒரு நிழலாக இருக்கிறார். எப்படி அந்த ஆட்டுக்கடாக்களுடைய கம்பளி தோள்கள் அதை வந்துட்டு யாக்கோபின் மேல போட்டு கொண்டு போய் நிறுத்துறது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி வந்துட்டு நமக்கு வஸ்திரமாக உடுத்தப்பட்டு முன்னாடி போய் நிற்கப்பட்டிருக்கிறோம். அதனால முதன்மையான ஆசீர்வாதங்கள் யாருக்கு வருது அப்படின்னா இப்பொழுது கிறிஸ்துவின் சபைக்கு வருது, யாக்கோபுக்கு அந்த மாதிரி. இதுதான் அதனுடைய முன்னடையாளம்னு சொல்லி நம்ம போன வாரம் அந்த புத்திர சுவீகாரத்தை குறித்து பார்த்தோம். அப்போ இந்த வாரம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14. மரத்திலே துன்பப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்கான சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படியாயிற்று. போதும். அப்ப இதுல வசனம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது, கிறிஸ்து நமக்காக சாபம் ஆகிட்டாரு. ரெபேக்காள் சொன்னா உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும் அப்படின்னு யாக்கோபை பார்த்து சொன்னான்.
ஆனால் ரெபேக்கால் சாபம் ஆகலை அந்த இடத்துல. ஆனால் கிறிஸ்து நமக்காக என்ன ஆனார்? சாபம் ஆகிட்டார். சாபமாகி என்ன பண்ணிட்டாருன்னா நியாயப்பிரமாணத்தினால வருகிற எல்லா சாபத்திற்கும் என்ன பண்ணிட்டாரா நம்மளை நீங்களாக்கிட்டார். நியாயப்பிரமாணத்தை யாரும் முழுவதும் நிறைவேற்ற முடியாது. அப்போ ஆனால் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக சாபம் வரும். அப்போ அந்த சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி நம்மளை மீட்டு கொண்டார். ஏன் அப்படி செஞ்சார்னு சொல்லிட்டு 2 காரியங்களை இங்கே பவுல் சொல்றார். என்ன 2 காரியங்கள்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இப்ப 2 பாயிண்ட் சொல்றாரு. என்ன முதல் பாயிண்ட்னா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கும் வரும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக. என்ன ஆசீர்வாதங்கள்னா, ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் புறஜாதிகளுக்கும் வரும். அதுல முதன்மையான ஆசீர்வாதம் என்னன்னா, ஆபிரகாம் எப்படி விசுவாசித்து நீதிமானானோ அதே போல புறஜாதிகள் என்ன பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். இது முதன்மையான ஆசீர்வாதம். அதற்கடுத்து ஆபிரகாமுக்கு இருந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அவனுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம். ஆபிரகாமுக்கு என்னென்ன கொடுத்தாரு? ஆரம்பம் என்ன பண்ணுவோம், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுங்கிற அந்த ஆசீர்வாதம் யாருக்குள்ள வந்துருச்சுன்னா நமக்குள்ளே வந்துருச்சுங்கிறதா இங்க சொல்றாரு. ஏன்னா கிறிஸ்து இயேசுவை விசுவாசிப்பதன் மூலமாக நாம் என்ன ஆயிட்டோம், ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். அதே அதிகாரம் கடைசி வசனம் படிக்கும். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்தரராயும் இருக்கிறீர்கள். அப்ப நம்ம கிறிஸ்துவனுடையவர்களானோம்னா என்னவா இருக்கிறோம்? ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள்னா என்ன அர்த்தம்? நீங்க வந்துட்டு இஸ்ரவேல் குடும்பத்துல பிறக்க வேணாம். இஸ்ரவேல் தேசத்துல ஒரு யூதருக்கோ இல்ல வேற ஒரு கோத்திரத்துக்கோ நீங்க என்ன பண்ண தேவையில்லை, மாம்சத்தின்படி பிறக்க வேண்டியதில்லை. ஆனா கிறிஸ்துவனுடையவர் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்க. 26ஆம் வசனம் படிங்க. அதுல நீங்கள் கிறிஸ்துவனுடையவரானால் ஆபிரகாமின் சந்ததியாகவும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரமாகவும் இருக்கிறீர்கள். 26 நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயே இருக்கிறோம். கடைசி வசனம், கிறிஸ்துவனுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாகவும் இருக்கிறோம். அப்ப யூதர்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. இதைத்தான் பவுல் என்ன சொல்றாருன்னா, ரோமர்ல வந்து படிக்க வேணாம். ரோமர்ல என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள்னு சொல்றாரு, புறஜாதி மக்கள். அதாவது என்ன இல்லை, மாம்சத்தின்படி இஸ்ரவேலர் கிடையாது, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஸோ நம்மளும் என்னவா இருக்கிறோம், இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம் ஒரு விதத்துல அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கும் உரியது. ஆனா இன்றைக்கு என்னோட ஃபோக்கஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் பாயிண்ட். இதை வந்துட்டு நம்ம பார்த்தோம், இன்னும் பார்க்கலன்னா இன்னும் பிற்பாடு ஃபியூச்சரை நம்ம பார்க்கலாம் எப்பயாச்சும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை குறித்து. ஆனா இன்றைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் ரெண்டு சொன்னல, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வரும்படி. 2வது, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆவியை குறித்து என்ன வாக்கு தத்தம் சொல்லப்பட்டுச்சு? ஆவியை குறித்து என்ன வாக்கு தத்தம் சொல்லப்பட்டுச்சுன்னா, இப்ப இதைத்தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்க போறோம். இப்ப இதை புரிஞ்சுக்கணும்னா, தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற தொடர்பு ஏதேன் தோட்டத்துல கட் ஆயிடுச்சு. அப்போ இனி வந்துட்டு ஒரு பெரிய பிளவு வந்துருச்சு, பாவம்ங்கிற ஒரு விஷயம் குறுக்க வந்துருச்சு. அப்ப தேவனும் மனுஷனும் இனிமே டைரக்டா ஒருவரோட ஒருவர் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகள் வந்துருச்சு. அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல எப்பயாச்சும் தேவனுடைய தொடர்பு கொள்ளணும்னா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களே தொடர்பு கொள்ளணும்னா பலி செலுத்துவாங்க. ஏன்னா ஒரு ரத்தம் சிந்தப்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்க அதன் மூலமாக ஆண்டவர்கிட்ட போகணும். ஸோ அந்த பலி செலுத்துறது பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளில் மெயினாக இருக்கும். அதற்கு ஒரு அடையாளமாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இஸ்ரவேலர்கள் என்னவா இருப்பாங்க,
மேய்ப்பர்களாக தான் இருப்பாங்க. ஆபிரகாமில் ஆரம்பித்து மோசையாக இருக்கட்டும், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபா இருக்கட்டும். இதில் ஈசாக்கும் ஆட்டு மாடு மத்திய வச்சுருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அவர் வந்துட்டு விதை விதைக்கிறவராக காண்பிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா வசனத்தை விதைக்கிறார்னு சொல்லப்பட்டு. ஆனால் யாக்கோபு திருப்பி ஆடு மாடு, மோசே மெய்ப்பர் தான், தாவீது மெய்ப்பனாக இருந்தவங்க தான். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ஆடு மாடுகளை மேய்க்கிறவராக. இயேசு கிறிஸ்துவ என்ன சொன்னார்னா, நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொன்னார். அப்போது நம்ம வந்துட்டு இதையெல்லாம் ஒரு அடையாளப்படுத்தி உருவகப்படுத்தி பார்த்துக்கலாம். ஆனால் சொல்ல வந்தது என்னன்னா, ஒரு பலி செலுத்தி தான் தேவனுடைய சேர முடிஞ்சது. அப்போ தேவனுக்கும் மனிதனுக்கும் நேரடியான ஒரு தொடர்பு இல்லாமல் இருந்தது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்ட்ட தேவன் பேசினார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அந்தந்த காலகட்டங்களில் எடுத்து உபயோகப்படுத்தினார். ஆனால் தேவனுக்கு என்னன்னா, நேரடியாக எல்லா மனிதர்களுடையும் தொடர்பு கொள்ள வேண்டும், அவங்களோட கம்யூனிகேட் பண்ணணும், பேசணும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி இன்னும் அவர்களோடு கனெக்ஷன்லேயே இருக்கணும், அவர்களோடு தொடர்புலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சை ஆண்டவருக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து. அதை வந்துட்டு அதைத்தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், சிலுவையில் மரித்த பொழுது, பாவ மன்னிப்பு உண்டான பொழுது, அந்த திரைச்சிலை கிழிந்தப்ப அதுதான் அந்த நடுவாக இருந்த அந்த பேரியர், பாவம்ங்கிற அந்த ஒரு தடை இனி இல்லை அப்படிங்கிறது தான் நீக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக ஏற்பட்ட தடை ஏதேன் தோட்டத்தில் இருந்தது, சிலுவையில நீக்கப்பட்டது. ஏன்னா பாவ மன்னிப்புக்கான அந்த விலைக்கிரயம், அந்த ட்ரூ சாக்ரிஃபைஸ், அட்டோன்மெண்ட் செலுத்தப்பட்டாயிற்று. அதனாலதான் கிருபாதார பலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது செலுத்தப்பட்டதுக்கு அப்புறம் அந்த இனி அந்த பேரியர் எடுக்கப்பட்டாயிடுச்சு, நடுப்புற இருந்த அந்த ஒரு காரியம். இதை குறித்து நம்ம படிக்கலாம் பாருங்க. இதையும் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கு, சங்கீதத்தில் சொல்லியிருக்கு. சங்கீதம் 68:18. சங்கீதம் 68:18 இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 68:18. தேவரே உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சரியாக்கி கொண்டு போவீர்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காக வரங்களை பெற்றுக் கொண்டார். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். இயேசு கிறிஸ்து உன்னதத்திற்கு ஏறினார். இதை வந்துட்டு எபேசியர்ல ரெஃபர் பண்ணலாம் நம்ம ஒரு நிமிஷம். ஆனா 2வது பாட்டு என்ன சொல்லுது பாருங்க, தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். அப்ப கர்த்தர் என்ன பண்றாரா, மனுஷருக்குள்ளே வாசம் பண்ணும் பொருட்டு. அப்ப தேவனாகிய கர்த்தர் மனுஷர்களுக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டாராம். அப்ப என்னன்னா, மனுஷர்கள் துரோகிகள் அப்படின்ற இடத்துல சொல்லப்படுது. ஏன்னா ஆதாம் துரோகம் செய்தார், அதனால எல்லா மனுஷர்களும் துரோகிகள் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா அவர்களுக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணும் பொருட்டு அவரே வரத்தை பெற்றுக்கொண்டாராம். அது என்ன வரும் அப்படின்னு சொல்லி இதுல எழுதியிருப்பாரு. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல இதை ரெஃபர் பண்ணியிருக்காரு. எபேசியர் 6:8 இந்த வசனம் அப்படியே வரும் அந்த இடத்துல. எபேசியர் 4:8 ஆதலால் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். யாரை குறித்து சொல்லியிருக்கா? இயேசு கிறிஸ்துவை குறித்து மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல சொல்லப்பட்ட விஷயம், தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு. அப்போ இப்ப ஆண்டவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். எப்படி வாசம் பண்ண முடியும் தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள்ள? இதுதான் கேள்வி. எப்படி ஆண்டவர் மனிதனுக்குள்ள வாசம் பண்ண முடியும்? இல்ல சிம்பிளா ஒரு நபர் இன்னொரு நபருக்குள்ள எப்படி வாசம் பண்ண முடியும் அப்படிங்கிறதா. அப்போ ஒரு லிட்டரல் மனிதனாக முடியாது. இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்த பொழுது ஒரு மனிதனாக பிறந்தார். அவர் வந்துட்டு ஒரு ஹியூமனாக இருக்கும் பொழுது இன்னொரு ஹியூமனுக்குள்ள இருக்க முடியாது, எல்லா ஹியூமனுக்குள்ள இருக்க முடியாது. ஆனா வேற ஒரு ஃபார்ம்ல இருக்கலாம். என்ன ஃபார்ம்னா, ஆவியாக இருக்கலாம். அப்ப தேவனாகிய கர்த்தர் மனிதர்களுக்குள்ள வாசம் பண்ண பொருட்டுன்னா ஆவியாக வாசம் பண்ண முடியும் ஒவ்வொரு மனுஷருக்குள்ளேயும். இது தேவனுடைய ஒரு விருப்பம். அந்த விருப்பத்துக்கு இருந்த தடை சிலுவையில நீக்கப்பட்டாயிடுச்சு. அப்படிங்கும் பொழுது
இனி தடை இல்லை அப்படிங்கிறதான் இப்போ வரைக்கும். இதை தான் இயேசு கிறிஸ்து வந்துட்டு எல்லாருக்குள்ளேயும் வாசம் பண்ணுறார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு பாருங்க. கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 27வது வசனம் கடைசி போர்ஷன் படிக்கிறேன். கொலோசையர் 1:27 கடைசி போர்ஷன். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்போ என்னவா, இயேசு கிறிஸ்துவே மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறார். எப்படி இருக்க முடியும் அப்படின்னா ஆவியானவராக தான் இருக்க முடியும். அப்போ இதை குறித்து எங்கெங்கெல்லாம் வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 வசனங்கள் ரெஃபரன்ஸ் படிக்கலாம். படிச்சுட்டு நம்ம அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமாக போயிட்டு பார்த்து முடிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனம் புஸ்தகம், ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனம் 34ஆம் அதிகாரம் இல்லை 32ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்ப ஆவி வந்துட்டு ஊற்றப்படும் அப்படிங்கிறதா ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். கலாத்தியர்ல பவுல் சொன்ன வாக்குத்தத்தம். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் அப்படி ஆயிற்று அப்படின்னு சொல்றேன். அப்ப இதுதான் அந்த வாக்குத்தத்தம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருக்காரு இதை குறித்து. யோவேல், நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். யோவேல் 2 கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன். படிக்கலாம். அப்ப இந்த வசனம் வந்துட்டு எப்ப நிறைவேறுது அப்படின்னு பார்த்தா கடைசி நாட்கள்ங்கிறது இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனப்பே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தேவனுடைய பார்வையில 1000 வருஷம் ஒரு நாள். அப்படி பார்த்தா இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு பரலோகத்துக்கு போய் 2 நாள் தான் இருக்கு. கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு பேதுரு. ஆனா நமக்கு 2000 வருஷம், அவரோட பார்வையில 2 நாள். சரி, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல அந்த யோவேல் வசனத்தை ரெஃபர் பண்றாரு. அப்போஸ்தலர் 2:16 தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அது நடந்தேறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு பேதுரு வந்துட்டு அந்த 1வது பிரசங்கத்துல அந்த பெந்தகோஸ்தே நாள்ல ஆவியானவர் இறங்கின பொழுது அப்பயே சொல்லிட்டார். அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வாசம் பண்றது யாரு? ஆவியானவர். ஆவியானவர் யாரு? கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி இங்கே உண்டு, இங்கே விடுதலை உண்டு. அப்ப தேவனாகிய கர்த்தர் எல்லாருக்குள்ளேயும் வாசம் பண்றாரு. தேவனாகிய கர்த்தர்னா யாரு? இயேசு கிறிஸ்து. அதான் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம்னு கொலோசையர்ல நம்ம வாசிச்சோம். இப்போ இந்த ஆவியை குறித்த காரியம் கொஞ்சம் நம்ம தியானிக்க போறோம். இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு சிலுவையில் அந்த பேரியர், அந்த பாவங்கிற பேரியர் போனேன்னு தான் நமக்குள்ள வாசம் பண்றாரு அப்படின்னு சொன்னோம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு நிக்கோதேமு கிட்ட அப்படின்னு நம்ம படிக்க வேணாம். ஒரு சில காரியங்களை சீக்கிரம் பார்த்து முடிக்கலாம். இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு கிட்ட என்ன சொல்றாருன்னா, ராக்காலத்தில் அவர்கிட்ட பேசின நிக்கோதேமு நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோவான் 3ஆம் அதிகாரம் ரொம்ப பாப்புலர். அதுல என்ன சொல்றேன்னா, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னேன். நிக்கோதேமு எப்படி திருப்பி பிறக்க முடியும் லிட்டரலா கேட்கிறார். திருப்பி ஒரு மனுஷன் எப்படி பிறக்க முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 6வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும் அப்படிங்கிறார். அப்போ எல்லாருக்கும் முதல்ல பிறக்கிறது என்ன? மாம்சத்தினால பிறக்கிறோம். அப்படி பிறக்கிறது வேற. 2வது பிறப்பு அப்படிங்கிறது வேற. ஆவியினால் பிறப்பது அப்படிங்கிறது என்னன்னா, ஞானஸ்நானத்தை குறித்த ஒரு காரியம். ஞானஸ்நானம்ங்கிறது என்னன்னா, மரித்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு ஒரு முன்னடையாளமாக சமானமாக கிறிஸ்து எப்படி மரித்து உயிரோடு எழுந்தாரோ, ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நாமும் என்ன பண்றோம்? அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்திருக்கும் பொழுது ஒரு புதிய மனுஷனாக எழுந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் சத்தியம். அப்ப ஆவிக்குரிய காரியம் கண்ணால பார்க்க முடியாது. அதுதான் சொல்றாரு இங்க, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். அப்ப மாம்சம்னு ஒண்ணு இருந்தது, ஆவின்னு ஒண்ணு இருக்குது. இப்பயும் மாம்சமும் இருக்குது, ஆவியும் இருக்குது. சரி, அடுத்ததாக ஒரு வசனம் இத மனசுல வச்சுக்கங்க. மாம்சத்தினால பிறக்கிற. அடுத்து யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம்.
ஆவியே உயிர்ப்பிக்கிறது. யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. என்ன சொல்லிட்டாரு? ஆவிதான் உயிர்ப்பிக்கும். அப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆவி இருக்கா? ஆவி இருக்கு. அந்த ஆவி போச்சுன்னா நம்ம மரித்தவர்கள். அந்த ஆவி தான் என்ன பண்ணுது? நம்மள உயிர்ப்பிக்குது. மாம்சம் எதுக்கும் உதவாது அப்படிங்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிற அந்த வசனங்கள் தான் என்னவா இருக்கான்? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப எப்படி நினைச்சுக்கலாம்? இயேசு கிறிஸ்துவை குறித்த வசனங்கள், புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துடைய போதகங்கள், பின்னாடி பவுல் எழுதின காரியங்கள், இதெல்லாம் என்னவா இருக்கான்? ஆவியா இருக்குது. அதுதான் 2 கொரிந்தியர் 3 எடுக்க வேணா. 2 கொரிந்தியர் 3 நம்ம ஏற்கனவே பார்த்த வசனம். எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அதுதான் இங்க சொல்லி இருக்குது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஆனா ஆவி என்ன? நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள். அதுல ஆவி இருக்கு, ஆவியில ஜீவனும் இருக்குது. எப்படி நம்மளுடைய சரீரத்துக்கு இந்த சுவாச காற்று ஆவி வந்துட்டு ஜீவனை கொடுக்குதோ, அதே போல் நம்ம ஆத்மாவுக்கு தேவனுடைய வசனங்கள் ஆவியும் ஜீவனையும் கொடுக்குது. சரி, முதல்ல என்ன சொன்னார்னா 3ஆம் அதிகாரத்துல யோவான் 3ல மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இங்க என்ன பார்க்கிறோம்? ஆவி உயிர்ப்பிக்குது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. வசனங்கள் தான் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. இப்ப இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா பார்க்க போறோம். அப்ப மாம்சம் அப்படிங்கிறது எந்த கட்டளை, ஆவிங்கிறது எந்த கட்டளை அப்படிங்கிறது பார்க்க போறோம். எந்த வசனம்னா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். எபிரேயர் 7:16. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிகளாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். சரி, முதல் வசனம் என்ன சொல்லுது? அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல். அப்ப எது மாம்ச சம்பந்தமான கட்டளை? நியாயப்பிரமாணம். இதுதான் பழைய உடன்படிக்கை அப்படிங்கிறது. இது மாம்ச சம்பந்தமான கட்டளை. அதன்படி யாரு ஆசாரியர் ஆகல? இயேசு கிறிஸ்து ஆகல. தேவனுடைய வார்த்தை ஆணையின்படி ஆசாரியரானான்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம அதை ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இந்த விஷயத்த பிரதான ஆசாரியரை குறித்து படிக்கப்போ படிச்சிருக்கோம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானார். ஆனா இங்க என்ன பாயிண்ட்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். அப்ப பழைய ஏற்பாடு ஃபுல்லா என்ன? நியாயப்பிரமாணத்தின் கட்டளை எல்லாம் என்ன? மாம்சம், மாம்ச சம்பந்தமான கட்டளைகள். அப்ப ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? உன் சந்ததிக்கு. அப்ப உன் மூலமா பிறக்கிற ஜனங்களுக்கு. அப்ப முதல்ல வந்தது யாரு? மாம்ச சம்பந்தமான இஸ்ரவேலர்கள். ரெண்டாவது வந்தது யாரு? ஆவிக்குரிய சந்ததி. யாருன்னா நம்ம தான். இப்ப எப்படி பார்த்தாலும் அப்படிதான் வரும். நம்ம எந்த மாதிரி டைரக்ஷன்ல இதை திருப்பி போட்டு பார்த்தாலும் தெளிவாக வரும். பிற்பாடு வந்த சபை ஆவிக்குரிய காரியம், ஆவியினால பிறந்தவங்க. அதுதான் மாம்சத்தினால் பிறப்பது. பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியம், அதாவது அதுல கொடுக்கப்பட்ட கட்டளைகள், கற்பனைகள், அதை பின்பற்றி வர்றதுங்கிறது மாம்சத்துக்குரியது. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக வருவது அப்படிங்கிறது தான் ஆவியிலே வருவது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ மாம்சம் தான் முதல்ல வந்தது, ரெண்டாவது வந்தது ஆவி. இதனாலதான் என்ன நடந்ததுன்னா, ஆண்டவர் வந்துட்டு சேஷ்ட புத்திர பாகம்னு ஒரு விஷயத்த கொடுத்திருந்தும் கூட ஏன் ரெண்டாவது பிறக்கிறவங்களே தெரிஞ்சுக்கிட்டார். காயின் ஆபேல தெரிஞ்சுக்கிட்டார், இஸ்மவேல் ஈசாக்குல ஈசாக்கு, ஏசா யாக்கோபுல யாக்கோபு, மனாசே எப்பிராயிம், யோசேப்போட புத்திரல்ல எப்பிராயிமை தெரியும். இப்ப இதுதான் ரெண்டாவது வந்ததை தெரிந்து கொண்டதுடைய காரியம். இப்போ இந்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நம்ம எப்படி பெறுறோம்? விசுவாசத்தின் மூலமாக தான் பெறுகிறோம். அப்போ புதிய ஏற்பாட்டில் தான் இந்த ஜீவன் இருக்குது. இப்ப நிறைய பேர் பிரசங்கத்துல பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியங்களை எடுத்து லிட்டரலா அதுல இருந்து பிரீச் பண்ணுவாங்க. ஆனா நம்ம எப்படி பார்த்தோம்? பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாட்டமாக இருக்குது. ஆனா புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதான் என்ன பண்ணணும்? நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா நிறைய பிரசங்கங்கள் எப்படி இருக்குன்னா, பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியங்களை பேஸ் பண்ணி அதுல இருந்து நீங்க இப்படி பண்ணுங்க, நீங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
அப்படியும் நிறைய போதிக்கிறாங்க, நிறைய பேர், தப்பு கிடையாது. அந்த விஷயத்துலையும் கர்த்தர் கிரியை செய்கிறாரு. அந்த விஷயத்தின் மூலமாக உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் தூண்டி விடுகிறார். ஆனால் எதில் ஜீவன் நிறைய இருக்குது, எதில் முழுவதுமாக ஜீவன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் தேவன் கொடுத்த வெளிப்பாடுகளில், அந்த வசனங்களில். அதை நம்ம புரிந்து கொள்ள தான் என்ன பண்ண முடியும், ஆவி நமக்குள்ளாக கிரியை செய்யும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இன்னும் அதிகமாக வாசம் பண்ணுவார். இன்னைக்கு நம்ம படித்த நிருப வாக்கியம் அதான் சொல்லுது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதுதான் இன்னைக்கு பார்க்குற பிரசங்கத்தினுடைய அடிப்படை கான்செப்ட் என்னன்னா, லிவிங் இன் ஸ்பிரிட். இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, மாம்சம் ஆவி ரெண்டு இருக்கு. மாம்சத்தின்படி நீங்க கற்பனையில பின்பற்றணும்னு போனீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கிடையாது. நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க விடுதலையாக இருக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. என்ன சொல்லிட்டாரு 16ஆம் வசனத்துல இருந்து சொல்றாரு, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பதான் நீங்க மாம்ச இச்சையை நிறைவேற்றாத இருக்க முடியும். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள்னா என்ன, புதிய ஏற்பாட்டு வசனங்களை படிச்சு அதை மனசுல வைங்க, அது உங்களை நடத்தும். அதுதான் ஆவிக்கேற்ற. ஏன்னா யோவான் 6:63 படிச்சாலும், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ அதை மனசுல வைங்க, அது உங்களை வழி நடத்தும். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள்னா அதான் அர்த்தம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அப்ப ரெண்டுமே ஆப்போசிட் டிசையர். அதனாலதான் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் சொன்னாரு, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. என்னோடு கூட 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. ஆவி உற்சாகம் உள்ளதான், ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்ப ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம், இந்த வசனங்களை உங்களுடைய இருதயத்துல வைங்க. அடுத்த வசனம், ஆவியினால் நடத்தப்படுகிறதுனால நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்ப ஆவியினால் நடத்தப்படுகிறது அட்வான்ஸ்ட். அதுதான் புது உடன்படிக்கையின் காரியம். புது உடன்படிக்கையின் காரியம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா நீங்க பழைய உடன்படிக்கை ஆகிய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்ப நீங்க ஒரு மேலான ஒரு காரியத்துக்கு வந்துருவீங்க. அது என்ன மேலான காரியம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுடன் கூடிய ஒரு தொடர்புல நீங்க இருப்பீங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த வசனங்களின் மூலமாக நீங்க நடத்தப்படுவீங்க. ஆவியானவர் இந்த வசனங்களை உங்களுடைய இருதயத்துல வைப்பார், உங்களை நடத்துவார், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் அப்படின்னு சொல்லு. அப்போ இதனுடைய நேரடியாக ஏதேன் தோட்டத்துல இதை பத்தியே ஒரு நிழல் கொடுக்கப்பட்டிருக்குது. என்னன்னா 2 விருட்சங்கள் அங்க சொல்லப்பட்டுச்சு. ஒரு விருட்சம் என்னன்னா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இன்னொரு விருட்சம் ஜீவ விருட்சம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் எஸ் ஆர் நோ, இதை செய்யாதங்கிறத பத்தி குறிக்கும். அதனுடைய கனியை நீ புசிக்காத அப்படின்னு சொன்னார். என்னன்னா நீ அதுக்கு போகாத, வேற எல்லாத்தையுமே நீ புசிக்கலான்னு சொன்னார். ஆனா மனுஷன் பாருங்க, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கல. சோ ஜீவ விருட்சம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றதை விட நீதிமொழிகள் என்ன சொல்லியிருக்குன்னா, ஞானம் இதை தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். இயேசு கிறிஸ்துவ ஒரு இடத்துல அவரே ஞானம் அப்படின்னு சொன்னப்போ, ஜீவ விருட்சம்ங்கிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும், ஜீவனை குறிக்கும். ஆனா மனுஷன் என்னத்தை தான் தெரிஞ்சுக்கிட்டான், நன்மை தீமை அறியத்தக்க. நான் நேரடியாக தேவர்களை போல ஆகணும்னு முயற்சி பண்ணான். ஆனா தன்னை உருவாக்கின ஜீவனுள்ள தேவன், அதுதான் ஜீவ விருட்சத்துக்கு அடையாளம், அவரை விட்டுட்டான். ஸோ இதுதான் ஒரு பெரிய நிழல். அந்த இடத்துல 2 விருட்சங்களை வச்சு காமிச்சார். ஆனா இப்போ இயேசு கிறிஸ்துவே பலியாகி மீண்டும் உயிரோடு இருந்ததுனால கடைசியில் என்ன இருக்குன்னா, வெளிப்படுத்தல் ஒரு வருஷம் சொல்லும், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்போ ஜீவ விருட்சம் என்ன பண்ணும்னா, கடைசி அதிகாரத்துல கூட வெளிப்படுத்தின விசேஷம், கடைசி அதிகாரத்துல கூட ஜீவ விருட்சத்தின் கனிகளை குறித்து நம்ம படிக்கிறோம். அப்போ நம்ம இதை குறித்து ஃபர்தரா படிக்கலாம். இப்ப ஆவியினால நடத்தப்படுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிதான் இந்த முழு புதிய ஏற்பாடும் நமக்கு போதிக்கும். புதிய ஏற்பாடு முழுவதும் நீங்க படிச்சீங்கன்னா இதை குறித்து எல்லா அதிகாரங்களையும் நம்ம பார்க்கலாம். எல்லா வசனங்களையும் நம்ம பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. அப்போ ஒரு சில முக்கியமான வசனங்களை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். எபேசியர்ல ஒரு அதிகாரம் இருக்கு, எப்படி நீங்க நடந்து கொள்வது அப்படின்னு சொல்லி. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் புறஜாதிகளை பத்தி சொல்றாரு பாருங்க. 17ஆம் வசனம், எபேசியர் 4:17. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள்
நடவாமல் இருங்கள். புறஜாதிகள் இப்ப இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் எப்படி நடக்கிறாங்கன்னா, தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் அப்படிங்கிறார். நம்ம எப்படி நடக்கணும்னு 22 வசனத்துல சொல்றாரு. புறஜாதிகள் எப்படி நடக்கிறாங்கன்னு 18 இருந்து படிக்கலாம். ஆனா நம்ம நேரா 22 இருந்து படிப்போம். அதன்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்லுது இந்த வசனம்னா, பழைய மனுஷனை களைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அப்ப பழைய மனுஷன் போகணும். பழைய மனுஷன் எல்லாருக்குள்ளேயும் கிரியை செய்யறான். நீங்க ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால உடனடியாக மிராக்கிள் அந்த டைம்ல வந்துட்டு அப்படியே நீங்க ஒரு பழசுலேருந்து புதுசு 100% டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது இல்லை. இது ஒரு கிராஜுவல் ப்ராசஸ். ஞானஸ்நானத்தின் பொழுது புதிதாக பிறக்கிற குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் புதிய மனுஷன் இருப்பான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு, பழைய மனுஷனை களைஞ்சு போட்டுருங்க, உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நம்ம இன்னொரு வசனம் பார்க்கலாம். ஏதாவது இது குறித்து நிறைய படிக்கலாம். என்னன்னா, இந்த புதிய மனுஷங்கிறது வந்துட்டு ஓவர் நைட்ல, அந்த ஓவர் டே ஓவர் நைட்ல வந்துட்டு இது மாறிடாது. இந்த பழைய மனுஷங்கிறது நம்மள்ட்ட தான் இருக்கும். அப்போ அதை எப்படி வந்துட்டு நம்ம மேற்கொள்றதுன்னு குறித்து அநேக காரியங்கள் 2 கொரிந்தியர்ல 4:16 ஒரு வசனம் இருக்கு. 2 கொரிந்தியர் 4:16, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்போ புறம்பான மனுஷன்கிறது பழைய மனுஷன், அது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்ப இது வந்துட்டு ஆவியினாலதான் புதிதாக்கப்பட முடியும். அப்போ என்னன்னா, பழைய மனுஷனுக்குரிய காரியம் மாம்சத்திற்குரிய காரியம், புதிய மனுஷனுக்குரிய காரியம் ஆவிக்குரிய காரியம். அப்ப எப்படி ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்றது அப்படின்னா, இந்த வசனங்கள் நமக்குள்ளாக பதியணும், இந்த வசனங்கள் தியானிக்கப்பட வேண்டும். அதுதான் நம்ம பார்க்கிறோம். இன்னும் கடைசியாக ஒரு விஷயத்தை பார்த்து முடிக்கலாம். ஆவியின்படி நடக்கிறது என்னன்னா, ரோமருக்கு எழுதின 8வது நிருபம் பவுல் முதல் 2 வசனங்கள் ரொம்ப முக்கியமான அதிகாரம் வேதத்திலேயே ஆவியை குறித்து சொல்லப்பட்ட காரியம். ரோமர் 8:1-2. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. போதும். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன சொல்றாரு, 2 விஷயத்தையும் சொல்றாரு. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்ப மாம்சத்தின்படி நடக்கிறோமா ஆவியின்படி இதுதான் கலாத்தியர்லையும் படிச்சோம். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவியின்படி நடத்தப்படுவீர்களானால் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, மாம்சத்தின் கிரியைகள் கீழே ஆவியின் கனி. அப்போ மாம்சத்தின் கிரியைகள் என்னென்ன, அதுபடி நடக்காதீங்க, ஆவியின்படி நடங்க அப்படிங்கிறார். ஆவியின்படி எப்படி நடப்பீங்க? வசனங்கள் உள்ள இருக்கணும். திருப்பி 2வது வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவர்களின் பிரமாணத்தின்று விடுதலையாக்கிற்றே. என்ன அர்த்தம்? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம்னு ஒன்று இருக்கு. எப்படி நியாய பிரமாணம் ஒரு பிரமாணமோ ஒரு லாவோ, அதே மாதிரி லா ஆஃப் த ஸ்பிரிட்னு ஒன்று இருக்கு. லா அப்படிங்கிறது என்னன்னா மாற்ற முடியாத ஒன்று. அதுதான் இப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்க, கிராவிடேஷனல் லா ஆஃப் கிராவிடேஷன். கரெக்டா? புவி ஈர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்க, புவி ஈர்ப்பு விதி. அதை மாற்ற முடியுமா? உலகத்துக்குள்ளனா மாற்ற முடியாது. உலகத்துல இருந்து வெளில போனா கிடையாது. ஆனா இந்த பூமிக்குள்ள என்ன, ஒரு விஷயத்த நீங்க வச்சு விட்டீங்கன்னா என்ன, கீழே விழும். இது மாறாதது. பிரமாணம்ங்கிறது அதுதான். அதே போல விதைங்கிறது ஒரு பிரமாணம். ஒரு விதையை நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு மண்ணில் போட்டு தண்ணி ஊத்துனீங்கன்னா, வெயில் அடிச்சதுன்னா அது மண்ணை உடைச்சிட்டு வெளியில வரும். அது ஒரு பிரமாணம். அது வந்துட்டு ஒரு விதைக்கிறதுக்கான பிரமாணம். அது மாறாது. தேவன் அந்த மாதிரி உண்டாக்குனார் பூமியை. அதை எதுக்கு நிழலா வச்சாருன்னா, வசனத்துக்கு நிழலா வச்சாரு. வசனம்ங்கிறது விதை, இருதயம்ங்கிறது சாயில், மண்ணு.
வசனத்தை எடுத்து விதைச்சிங்கன்னா அது முளைக்கும், அது கனி கொடுக்கும், அது வளர்ந்து பயிராகும். அதுதான் 30, 60, 100 பலன் கொடுக்கும்னு சொன்னார். அதே போல என்ன சொல்றாரு, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம்னு ஒன்று சொல்றாரு. அப்போ ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய ஜீவன். இப்ப நம்ம படிச்ச அந்த யோவான் 6:63 என்ன சொல்லுது அந்த வசனம்? நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ இந்த போதகம், இந்த புதிய ஏற்பாட்டு போதகம், புதிய உடன்படிக்கையினுடைய போதகம், இந்த வசனங்கள் நமக்குள்ள இருந்ததுன்னா என்ன இருக்குது? நமக்குள்ள ஜீவனுடைய ஆவி இருக்குது. அப்போ ஜீவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்ததுன்னா அது என்ன பண்ணுமா? இன்னொரு பிரமாணம் ஒன்று இருக்கான். என்ன பிரமாணம்? பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணம். பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணம் என்ன? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் அப்படிங்கிறதான் பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணம். அது ஆதாமோட காலத்திலேயே ஒர்க் பண்ணுச்சு. என்ன சொன்னார் தேவன்? அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். அப்ப பிசாஸ் என்ன சொன்னா? நீங்கள் சாகவே சாவதில்லை, போய் சொன்னான். அப்போ தேவன் என்ன சொன்னாரு? அதுக்கு அகைன்ஸ்டா சொன்னான். மிக்ஸ் பண்ணி சொல்லுவான். தேவன் சொன்னதையும் சொல்லுவான், கூட எக்ஸ்ட்ரா சொந்தத்திலையும் எடுத்து பேசுவான்னு இருக்கு பைபிள்ல. அவன் பொய் பேசுகிறது சொந்தத்துல எடுத்து பேசுறான் வசனம் இருக்கு. அப்போ பாவம் செய்தால் மரணம் வரும். தேவனுடைய கற்பனைகளை மீறுறது தான் பாவம். தேவன் சொல்றதுக்கு எதிராக நடக்கிறது பாவம் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்படி நடந்தா மரணம் வரும். அதான் நம்ம இதுலயே படிக்கிறோம். 6:23 ரோமர் 6:23 இதே பக்கத்துல இருக்கு, 214வது பக்கம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ உண்டான நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவனை பத்தி பேசுது அப்படின்னா, இப்ப பாவம் செய்யாத மனுஷன் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப பிறந்த குழந்தை மரிக்குதா இல்லையா? அது பாவம் செஞ்சுதா? செய்யல. ஏன்னா அதுக்கு நன்மை தீமை என்னன்னு தெரியாது. தெரிங்கிற பொழுதுதான் அது பாவமாக எண்ணப்படும். ஏன்னா அதுதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இன்னசென்ஸா இருக்கும் பொழுது மரிக்கிறாங்களா இல்லையா ஹியூமன்ஸ்? அப்ப எப்படி அந்த பிரமாணம் ஒர்க் பண்ணுது? எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, ஆதாமுக்குள்ள மரணம்ங்கிற ஒரு விஷயம் செட் ஆனாலே ஆதாமுடைய வம்சம் எல்லாருக்கும் அந்த பிரமாணம் அப்ளை ஆயிடும். அப்ப இயேசு கிறிஸ்துவை போல மீண்டுமா உயிர் தள்ளும் பொழுது அப்ப அந்த பிரமாணம் செட் ஆகாது. அதுதான் இங்க சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மாம்சப்படியான மரணம் கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. கிறிஸ்து இயேசுவினால ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நமக்குள்ள இருக்குது. அந்த பிரமாணம் என்ன பண்ணிருச்சுன்னா, இந்த பாவம் மரணம் அப்படிங்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆயிடுச்சுன்னா பிசிக்கல் சரீரத்திற்கு மரணம் உண்டு, ஆனா ஆத்துமாவுக்கு என்ன இல்லை, பிற்பாடு மரணம் கிடையாது. அதுதான் கீழே சொல்லியிருப்பார். இந்த அதிகாரத்துல எல்லா டீட்டெயிலும் இருக்கும். 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்போ உயிர்ப்பிப்பார் எப்போ? எப்படி முதல்ல மாம்சம் வந்து பின்னாடி ஆவி வந்ததோ, எப்படி முதல்ல பழைய ஏற்பாடு வந்து பின்னாடி புதிய ஏற்பாடு வந்ததோ, அதே போல 1 கொரிந்தியர் 15 என்ன சொல்லுது? ஜென்ம சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. அப்ப மரணம்ங்கிற ஒரு விஷயம் நடந்துரும். நடந்ததுக்கு அப்புறம் உயிர் தழுதல்ங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது என்ன பண்ணுவாராம்? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினால. அப்ப ஆவி வாசமா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவார்? உயிர்ப்பிப்பார். அதுதான் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். 2வது வசனம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதன் பிரமாணத்திற்கு விடுதலை ஆக்கிற்றே. அப்ப இதன்படி நம்ம நடக்கணும்னா என்ன பண்ணணும்? 6வது வசனம் படியும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். திருப்பி 2 வருது. என்ன? மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை. மாம்ச சிந்தை எதுக்கு லீட் பண்ணும்? மரணத்துக்கு. மாம்ச சிந்தைன்னா என்ன? நம்மளுடைய சுயமாக நம்ம சிந்திக்கிற காரியங்கள், நம்ம முடிவெடுக்கிற விஷயங்கள்,
நம்மளுடைய சரீரம் நம்மளை நடத்துகிற மாதிரி நம்மளுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிற காரியங்கள் மாம்ச சிந்தை. ஆவியின் சிந்தைனா இந்த வசனங்களின் மூலமாக நமக்குள்ள உண்டாகிற சிந்தனைகள். அதாவது தேவனுக்கு எப்படி பிரியமா நடக்கணும், தேவனை ஒவ்வொரு விஷயத்திலையும் எப்படி பிரியப்படுத்தணும், இந்த வசனங்களின்படி எப்படி நடக்கணும், மற்றவர்களுக்கு எப்படி நம்ம பிரயோஜனப்பட முடியும். என்ன சொல்லுது இல்லையா, நிறைய வசனங்கள் இருக்கு. புதிய ஏற்பாடு ஃபுல்லாவே போதிக்கலாம். கலாத்தியர் 6 ஒரு வசனம் இருக்கு, தன் மாம்சத்திற்கென்று அழிவை விதைக்கிறவன் அழிவே இருப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை இருப்பான். அப்போ எப்படி வந்துட்டு நம்ம மற்றவர்களை ஆவிக்குரிய விஷயத்துல பிரயோஜனப்படுத்தலாம் அப்படிங்கிற காரியங்கள். இன்னும் 15வது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, 14-15. அந்தபடி திரும்பவும் 14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை. அப்ப இந்த ஆவி என்ன ஆவினா குமாரனுடைய ஆவி. போன வாரம் கலாத்தியர் 4 படிச்சோம். குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து பிதாவை எப்படி கூப்பிட்டாரு, அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டாரு. பழைய ஏற்பாட்டில் அப்படி கூப்பிடல. பழைய ஏற்பாட்டில் எல்லாம் சொன்னாங்க தேவன் கர்த்தர் அப்படி கூப்பிட்டாங்க, யெகோவா அந்த மாதிரி கூப்பிட்டாங்க தேவனை. ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னாரு, அப்பா பிதாவேன்னு அட்ரஸ் பண்ணாரு. அப்ப அதே மாதிரி நம்ம கூப்பிடலாம். அதுதான் புத்திர சுவீகாரத்தின் ஆவி. குமாரனுடைய ஆவியை நம்ம இருதயங்கள்ல அனுப்பினார். கலாத்தியர் 4 அப்படி சொல்லுது. இதுவும் அதான் சொல்லுது, அப்பா பிதா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்போ புத்திர சுவீகாரத்தின் ஆவி எப்போ இந்த வசனங்கள் நமக்குள்ள இருந்து இந்த வசனங்கள் நம்மளை கைட் பண்ணுச்சுன்னா நாம எப்படி இருக்கிறோம், தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறோம். இதை 13வது வசனம் சொல்லுவோம், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செயலை அழைத்தால் பிழைப்பீர்கள். அப்போ இதுல வந்துட்டு நம்மளுடைய பங்கு உண்டு, ஆவியானவருடைய பங்கும் இருக்கு. அதுதான் சொல்றாரு 26வது வசனம், 26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்ப ஆவியானவர் நமது பலவீனங்கள்ல நமக்கு உதவி செய்கிறார். அப்போ நம்ம எப்போ வந்துட்டு தேவனுடைய வசனங்களை படித்து மெடிடேட் பண்றோமோ அப்போ ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்மளுடைய பலகீனங்களை நமக்குள்ள உதவி செய்கிறார். எப்படி அந்த வசனங்களை நமக்கு நினைப்பூட்டுவார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் போன பிறகு சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வந்து நினைப்பூட்டுவார் நான் உங்களுக்கு போதித்த காரியங்கள். அவர் என்னை மகிமைப்படுத்துவார். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்போ நம்ம எல்லாம் யார் யார் தேவனை மகிமைப்படுத்துகிறோம்? அப்ப நமக்கு உண்டான சரீரத்தினால், உங்களுக்கு உண்டான சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப நம்ம யார் மகிமைப்படுத்துறோம்னா ஆவி இருக்கும் பொழுதுதான் நம்ம மகிமைப்படுத்த முடியும். அப்ப இதுல ஒரே ஒரு விஷயம் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இப்ப ஆவி வந்துட்டு இப்ப நம்ம பெற்றோம்னா இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு புத்திர சுவீகாரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா 23வது வசனம்னா சரீரமிப்பு. இந்த சரீரம் ஜென்ம சரீரத்துக்குள்ள நம்ம வாழ்றோம் ஆவியின் மனிதனாக. வெளியில இருக்கிறது சரீரம். அந்த சரீரத்திற்குள்ள இருக்கிறதுங்கிறது பழைய மனுஷன், உள்ள இருக்க ஆவிங்கிறது ஆவியின் மனுஷன், புதிய மனுஷன். இப்போ புதிய மனுஷன் வந்துட்டு நம்மளை நடத்துறானா இல்ல நம்மளுடைய சரீரம் ஐயா பழைய மனுஷன் நம்மளை நடத்துறானா? இப்போ இந்த சரீரத்துக்குள்ள நம்ம வாசமா இருக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். இதை வந்துட்டு பவுல் சொல்றாரு 23வது வசனத்துல. அதுமல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தரிக்கிறோம். அப்ப ஆவியின் முதற் பலன்களை பெற்று நாமும் கூட, அப்ப பவுல் அவரை சேர்ந்த அந்த டைம்ல இருந்த விசுவாசிகள் கூட அவங்க சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ள தவிக்கிறாங்களாம். சரீர மீட்புன்னா புதிய சரீரம், உயிர்த்தெழுதெல்லாம் வர்ற சரீரம். அது வர்ற வரைக்கும் இந்த போராட்டம் இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு இதே ரோமர் 7ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவருக்குள்ள என்ன சொல்றாருன்னா, நன்மையும் செய்ய விரும்புறேன், ஆனா அதை விரும்பினாலும் விரும்பாத தீமையும் செய்கிறேன். அப்ப அந்த போராட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த போராட்டம் இருந்தாலும் நீங்கள் ஆவியின்படி நடத்தப்பட்டீர்கள் என்றால் மாம்சத்துக்கு கீழானவர்கள் இல்லை. திருப்பி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் இந்த மனதில் வைத்து நீங்க தியானம் பண்ணணும்.
தியானம் பண்ணும் பொழுது, அதனால தான் வேதம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னா இந்த விஷயம் வந்துட்டு மனுஷனால தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் இப்போ என்னோட வில் பவர்னால என்ன பண்ண முடியாதுன்னா, ஆவிக்கேற்றவாறு நடக்க முடியாது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நான் விரும்புறதுனால தேவனுக்கு பிரியமா நான் நடக்க முடியாது. ஆவி நமக்குள்ள இருந்து ஆவி நம்மளை நடத்தும் பொழுதுதான் தேவனுக்கு பிரியமா நடக்க முடியும். அப்ப ஆவி நம்மளை நடத்தணும்னா நமக்குள்ள இந்த வசனம் வாசமா இருக்க வேண்டும். அதான் உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இன்னொருட சங்கீதம் 139 என்ன சொல்றாருன்னா, தேவனை என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், உமக்கு பிரியமான காரியம் இருக்கா, என் இருதயத்தை சோதித்து பாரும், உங்களுடைய நல்ல ஆவியானவர் என்னை நல்ல, அந்த வசனம் மட்டும் படிக்கலாம் பாருங்க, அந்த வசனத்தை மட்டும் படிச்சு முடிக்கலாம். சங்கீதம் 139. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து 139 கடைசி வசனம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அதுக்கு முதல் வசனம் படிச்சிருக்கீங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என்னை இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். அப்போ சிந்தனைகளை வந்துட்டு மனுஷனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, அதுதான் வேத வசனங்கள் சிந்தனைகளை ஆக்கிரமிக்கணும் போய். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ இதுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அது நமக்குள்ளே வாசம் பண்ணும், நமக்கு வழிகாட்டும். அதான் கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சை ஜீவ வழி. அது உன்னிடத்துல சம்பாஷிக்கும், விழிக்கும் பொழுது உன்னை காப்பாற்றும். நீதிமொழிகள்ல வருது திருப்பி. அதுதான் அது இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, வசனங்கள் ஆவி. அப்போ ஆவியானவர் நமக்குள்ள ஒர்க் பண்ணுவார். அடுத்து 143:11 பாருங்க. 10 143:10 சங்கீதம். பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவார். அவ்வளவுதான், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்போ இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள்னு பார்த்தா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வரும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால பெற்றிருக்கிறோம். பெற்றுக்கிட்டது மட்டும் இல்ல, ஆவியின்படி நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்மளா நடக்க முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு வசனத்தை படிச்சு தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். இப்ப இந்த வசனங்கள் வந்துட்டு இன்னும் நம்ம அதிகமாக தியானிச்சு நம்முடைய இதயத்தில் கிரியை செய்வோம். புது உடன்படிக்கையின் காரியங்கள், ஆசீர்வாதங்கள், புது உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையோட காரியங்கள்லாம் இன்றோட நம்ம வந்துட்டு இந்த தொடர் போதனைகள் முடியுது. கர்த்தர் தாமே ஒரு தெளிவு, ஞானம், உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக அப்படின்னு நம்ம படித்த வசனத்தின்படியே இந்த காரியங்கள் நமக்கு இன்னும் போதித்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஜெபம்.